தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வருவதால் வாணியாறு கல்லாறு வட்டாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொளகம்பட்டி அருகே உள்ள கல்லாற்றின் குறுக்கே உள்ள கார ஓட்டு தடுப்பணை நிரம்பி கல்லாற்றில் உபரி நீர் செல்கிறது. இதனையடுத்து அழகு அரூர் தன்னார்வலர்கள், அரூர் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் இணைந்து கார ஓட்டு தடுப்பணையில் மணல் மூட்டை அடுக்கி கால்வாயில் தண்ணீர் திருப்பும் பணியில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 13,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் அணைக்கு நீர்வரத்து தற்போது 8,000 கன அடியாக உள்ளது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் மூங்கில் துறைப்பட்டு அண்ணா நகர் பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் பகுதியில் மின்சாரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மூங்கில் துறைப்பட்டு காமராஜர் நகரை சார்ந்த திலீப் குமார் என்பவர் வெள்ளத்தில் அடித்துச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூரில் சுமார் 70 அடி உள்வாங்கி கடல் காணப்படுகிறது. இதனால் திருச்செந்தூர் நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிகிறது. அதன் மேல் நின்றபடி ஆபத்தை உணராமல் கடலை ரசித்துக் கொண்டிருக்கும் பக்தர்கள் அங்கு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையின் காரணமாக காரைக்குடி அருகே உள்ள கல்லுப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் ராஜபாண்டி என்பவருக்கு சொந்தமான ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது வீட்டில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது 3 வயது பெண் குழந்தை மாட்டிக்கொண்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் குழந்தையை சிறு காயங்களுடன் பத்திரமாக மீட்டனர். தற்போது சம்பவ இடத்தில் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி விசாரணை மேற்கொண்டு உரிய நிவாரணம் பெற்று தர ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒரக்கடம் அருகே காரணித்தங்கல் பகுதியில் சாலையின் இரு மார்க்கத்திலும் 500 மீட்டர் தொலைவிற்கு முழங்கால் அளவிற்கு குளம் போல் மழை நீர் தேங்கி நின்றுள்ளது. இதனால் சாலையில் உள்ள பள்ளங்களை கண்டறிய முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தை சந்திப்பதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே நெடுஞ்சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக ஐயப்பன் தாங்கல் அரசு பேருந்து பணிமனைக்குள் மழை வெள்ளமானது சூழ்ந்து காட்சியளித்தது. முட்டி அளவு தேங்கியுள்ள மழை நீரில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நடந்து சென்று பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் வெளியே செல்லாமல் பேருந்து பணிமனைக்குள் தேங்கியுள்ளதால் பேருந்தில் செல்ல வருகை தரும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பஞ்சாயத்து கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மெர்லியன் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள், அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக புங்கத்தூர் பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவுக்கு மேலே வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே திருவள்ளூர் நகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து ஆரணி ஆற்றில் 1000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து அதிகரித்ததால் 5000 கன அடியாக உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆரணி ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்யும் கனமழை காரணமாக மேம்பால பணிகளுக்கு போடப்பட்டிருந்த சாம்பல் மணல் அனைத்தும் அடித்துக்கொண்டு சாலையோரத்தில் குவிந்து கிடக்கின்றன. சாலையோரத்தில் கடைகளுக்கு முன்பாகவும் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் உள்ள சாம்பல் மணலை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் கையுறை ஏதும் அணியாமல் வெறும் கைகளாலேயே சாம்பல் மணலை எடுத்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் ஊழியர்களுக்கு சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் வகையில் பாதுகாப்பு கையுறை கூட அணிவிக்காமல் பணிகளை மேற்கொள்ள வைக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.